ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாழைக்கன்று போட்டிருந்தோம். அந்த வாழைக்கன்றுல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வாழைக்கன்றை பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வரப்பு ஓரத்தில் வச்சிருந்த வாழைக்கன்று. இது பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டப்பட்டுட்டு வருது. எல்லா வாழைக்கன்றுமே ஒரே டைமில் தான் போட்டோம். இப்போ நான் இன்னொரு இடத்த காட்டுறேன். அந்த இடத்த பாருங்க. இப்போ இந்த வாழைக்கன்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே முளைச்சி வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தேக்கு மரத்துக்கு அடியில் நிறைய இலைகள் விழறதுனால அந்த இலைங்கெல்லாம் வந்து டீகம்போஸ்ட் ஆகி நம்ம வந்து மண்ணுக்கு வந்து நல்லா உரமாயிடுது. எங்களோட தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா 12 அடி ஒரு மரம் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் அதில் வந்து சரி வாழை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. நல்லாவே முளைச்சிருக்கு. உங்களோட இடத்துல இந்த மாதிரி நிறைய மக்கு இலைகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து கூட்டி கொளுத்தாதீங்க. இந்த மாதிரி நம்ம வந்து டிராக்டர்லையோ இல்லை வந்து இந்த மாதிரி டில்லரில் அது மாதிரி மடித்து விட்டீங்க அப்படின்னா மண்ணுக்கு நல்லா உரமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது கூட நம்ம ஏதாச்சும் ஊடு பயிர் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிளகு நடலாம், அதுக்கப்புறம் வந்து வாழை போடலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஊடு பயிர் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும்.